இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை அனுப்பி ஈரான் தாக்குதல். இடைமறித்து தாக்கி அவற்றை முறியடித்து விட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவிப்பு. ஈரான் தாக்குதல் காரணமாக டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களில் ஒலித்த அபாய சைரன்கள், குண்டுவெடிப்புகள். தெஹ்ரானில் உள்ள ஈரான் பாதுகாப்பு அமைச்சக கட்டடம், மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தி வயல் மீது வான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் அணு உலைகளுக்கு பெரும் சேதம். சர்வதேச அணுசக்தி முகமை தகவல். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானில் 406 பேர் உயிரிழந்ததாக தகவல். 654 பேர் காயமடைந்ததாகவும் மனித உரிமை அமைப்பு தகவல். இஸ்ரேல் மீது ஹஜ் காசெம் என்ற நவீன ஏவுகணையை முதன்முறையாக ஏவிய ஈரான். இஸ்ரேலின் 3வது F-35 ஜெட் விமானத்தையும் வீழ்த்தியதாக தெரிவித்த ஈரான். வான்வழி தாக்குதல்களை முறியடிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்கனவே உருவாக்கிய இஸ்ரேல், ஈரான் டம் மற்றும் ஏரோ 3 என்று பெயரிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பின் வெற்றி 90% என்று தகவல். ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனியை குறிவைத்து தாக்குதல் இலக்கு. அச்சுறுத்தலாக உள்ளதால் அழிக்க வேண்டியது அவசியம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் கருத்து. ஈரானின் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் என்று பிரதமர் நெத்தன்யாகு எச்சரிக்கை. மாதத்திற்கு 300 ஏவுகணைகள் வீதம் 6 ஆண்டுகளில் 20,000 ஏவுகணைகளை தயாரிக்க ஈரான் இலக்கு வைத்திருப்பதாகவும் தகவல். இஸ்ரேல் மற்றும் ஈரான் சமரசம் செய்து கொள்வதற்கு உதவி புரிய தயார் என்று அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சமாதானம் செய்து வைத்ததாக வலைதளத்தில் பதிவு. இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்த தயாராக இருப்பதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபடாது என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல். ஈரானில் சிக்கியுள்ள தங்களை விரைவில் மீட்குமாறு இந்திய மருத்துவ மாணவர்கள் கோரிக்கை. இந்திய தூதரகம் வாயிலாக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளிடையே 4 முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 3வது பெரிய பொருளாதார நாடு என்ற இலக்கை எட்ட இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக தொழிலதிபர்கள் மத்தியில் மோடி பேச்சு. சைப்ரஸ் வாழ் இந்தியர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. குழந்தைகள், சிறார்களுக்கு ஆட்டோகிராஃப் வழங்கி கலந்துரையாடிய பிரதமர். கல்லணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வெண்கல மரக்காலில் இருந்து நெல்மணிகளை கொட்டியும் பூக்களை தூவியும் தண்ணீரை வரவேற்றார் முதலமைச்சர். தஞ்சாவூரில் மேரிஸ் கார்னர் ரயிலடி வழியாக தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் வரை முதலமைச்சர் ரோட் ஷோ. தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் முன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி சிலையையும் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் உள்ள கடைகளை இடிக்கும் முடிவை கைவிடுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நகராட்சி சார்பில் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மாற்று இடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் முதல் 100 இடங்களில் 6 தமிழக மாணவர்கள் இடம்பெற்றிருப்பது மாநிலத்திற்கு பெருமை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம். நீட் மதிப்பெண் அடிப்படையில் விரைவில் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாகவும் பேட்டி. தன் மீது கோபம் இருந்தால் ஐயா ராமதாஸ் அவர்கள் மன்னிக்குமாறு வேண்டுகிறேன் என அன்புமணி பேச்சு. திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட.
தந்தையாக ராமதாஸ் ஆணையிட்டால் மகனாக தலைவராக அவற்றை செய்வதற்கு காத்திருக்கிறேன். நீங்கள் 100 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்றும் டென்ஷனாக வேண்டாம் என்றும் அன்புமணி வேண்டுகோள். விஜய் எங்களுக்கு தாய்மாமா போன்றவர் என்றும் தாய்மாமன் உறவு பற்றியெல்லாம் சில தற்கொலைகளுக்கு புரியாது என்றும் மாணவி பேச்சு. விஜய் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனின் சர்ச்சை பேச்சுக்கு மாணவிகள் தொடர்ந்து பதிலடி. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது படத்தில் நடிக்க வேண்டும் என மாணவி ஒருவர் மீண்டும் மீண்டும் கோரிக்கை. ஜனநாயகன்தான் கடைசி படம் என்று கூறிய நிலையில் மாணவியின் கோரிக்கையை ஆமோதித்து ஏற்ற விஜய் ட்ரை பண்றேன் என்றும் உறுதி. 500 கோடி ரூபாய் தருவதாக கூறி விஜய்க்கு திமுக அழைப்பு விடுத்ததாக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் தகவல். விஜய் திமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்றும் அப்படி சென்றால் அவரது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றும் பேச்சு. பனைமரம் ஏறி தான் இறக்கிய கல்லை அனைவருக்கும் வழங்கிய சீமான் பனை ஓலையில் கல்லை ஊற்றிக் கொடுத்து மகிழ்ந்தார். கைலாய மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களின் முதல் குழு சிக்கிம் வந்தடைந்தது. யாத்ரீகர்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் விளக்கம். விசாகப்பட்டினம் கடற்கரையில் ராமா ஜன்ம பூமி கோவிலை போன்ற மாதிரி கட்டுமானம். 91 அடி உயரம் கொண்ட ராமர் கோவில் மாதிரியை காண திரண்டு வரும் சுற்றுலா பயணிகள். உலக அளவில் பள்ளி செல்லாத குழந்தைகள் எண்ணிக்கை 27.2 கோடியாக உயர்வு. யுனெஸ்கோவின் உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழு தகவல். ஸ்பெயினில் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக பார்சிலோனா உள்ளிட்ட நகரங்களில் உள்ளூர் மக்கள் மீண்டும் போராட்டம். சுற்றுலாவாசிகளால் விலைவாசி உயர்வு, மக்கள் நெருக்கடி அதிகரித்துள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு.